ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனது பேர் கீர்த்தனன். இதில் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் 3D அனிமேஷன் பார்க்க போகிறோம். 3D அனிமேஷன் என்ன பார்க்க முடியும், இதுൻ്റെ பேஜ் நேம் கைவண்ணம் 3D. இதில் நான் ஏற்கனவே 3D மாடலிங் செய்திருக்கேன், 3D மாடலிங் டுட்டோரியல் செய்திருக்கேன். இப்போ நான் 3D அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஆர்வம் இருந்து சொன்னால் இந்த பேஜ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருப்பேன். உங்களோட ஆர்வமுள்ள உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. நாங்கள் 3D அனிமேஷன் பார்க்க போகிறோம். 3D அனிமேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை உயிரூட்டல்னு வருது நான் ஒன்று. இப்போ உயிரூட்டல்னு சொன்னால் லைவாக நடக்காத ஆக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கேமராவில் எடுத்து ஒரு சன்ரைஸிங்கை ஷூட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒரு சன்ரைஸ் சூரியன் இருக்கிற காட்சியை ஷூட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது லைவாக நடக்கிற ஆக்ஷனை நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க. இதே லைவாக நடக்காதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 3D சாஃப்ட்வேர் அதை யூஸ் பண்ணி அந்த இதை ரியலிஸ்டிக்காக உருவாக்க முடியும். அதுதான் அனிமேஷன். இந்த அனிமேஷன் நிறைய வகை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் இருக்குது, 2D அனிமேஷன் இருக்குது, மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குது. மோஷன் கிராஃபிக்ஸ்ன்றது இந்த டைட்டில்ஸ், இந்த ஃபயர் சிமுலேஷன், வாட்டர் சிமுலேஷன், இப்படியான எஃபெக்டிவாக கொடுக்குறது. இதுவும் ஒரு அனிமேஷன் கேட்டகரி தான் மோஷன் கிராஃபிக்ஸ். அடுத்த ஸ்டாப் மோஷன் சொல்கிறது இது பெருசாக ஃபேமஸ் இல்லை. பட் உங்களுக்கு இதை நீங்கள் வச்சு உங்களை கேமராவை வச்சு நீங்கள் இதை அனிமேட் பண்ணலாம். ஒரு பொம்மை எடுத்து மூவ் பண்ணக்கூடிய பொம்மையாக இருந்தால் அதுக்கு எவ்ரி ஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அனிமேஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ திஸ் அனிமேஷன் மூவ் டு 10 ஃப்ரேம்ஸ். இந்த போல் ஒரு செகண்டுக்கு 10 ஃப்ரேம்ஸில் கிட்டிருக்கான். ஃப்ரேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த போல் எவ்ரி ஃப்ரேமில் நான் கீழே மூவ் பண்ணுற மாதிரி தெரியுதானே. சேம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த அனிமேஷன்ஸ். இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன்ன்றது எங்களோட கேமரா எடுத்து எவ்ரி ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோக்களை எடுத்து அது ஒரு ப்ளே பண்ணக்கூடிய கிளிப் எடுத்திங்கன்னா அது அனிமேஷன், ஸ்டாப் மோஷன். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் வீடியோ யூடியூப்பில் அடித்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் சொல்கிறது ஒரு ப்ராப்பர் கேரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி இதை மாடல் பண்ணி 3D சாஃப்ட்வேர் இதை எப்படி மாடல் பண்ணுறன்றதை இந்த டுட்டோரியல் 3D மாடலிங் டுட்டோரியல் யூஸ் பண்ணேன். 3D அனிமேஷன்ஸுக்கு பேஸ் மாடலிங் எப்போவுமே இதில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். பார்த்தீங்கன்னா 3D மாடலிங் அனிமேஷன் சொன்னால் அப்படியே கேரக்டர் நீங்கள் மாடல் பண்ணிவிட்டு இதுக்கு மூவ்மெண்ட்ஸை கொடுத்து, இப்போ இந்த ரிக்கிங் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டை கொடுத்து ஒரு ஆடியன்ஸ் மக்கள் ரசிக்கக்கூடிய வகையில் உருவாக்குறது 3D அனிமேஷன்ஸ். இதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறாங்களுக்கு இந்த புக் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த புக் என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிமேட்டர் சவாக்கு நல்ல பெரிய புக் உண்டு. இதில் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் என்ன மாதிரி பேசிக் நாலேஜ் எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட் புக்குன்னு சொல்லலாம். இந்த ரிச்சர்ட் வில்லியமில் ரோமன் அந்த புக் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. இதுதான் 3D அனிமேஷன்ஸ். இப்போ இது வெரி இன்ட்ரோ. நான் தொடர்ந்து இல்லை வீடியோ போட போகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.